ஹலோ யூஎஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோட்ல என்ன படம் பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டா மலேசியால ஒரு படம் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கான். அதுவும் ஆக்ஷன் படம். சரி, என்னதாண்டா இந்த படத்துல இருக்கு, அப்படி அப்படி வித்தியாசமா ஏதாவது இருக்குமா அப்படின்ட்டு தான் இந்த படத்தை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த படத்தோட பேர் என்னன்னா வந்துட்டு பிளட் பிரதர்ஸ் பாரா நாகா. வித்தியாசமா இருக்குல்ல பேரு. ஸோ என்ன இந்த படத்தோட கான்செப்ட்ன்றத பார்ப்போம். ரிவ்யூ வந்துட்டு மைல்டு ஸ்பாயிலர்ஸோட பார்த்துட்டு இந்த படத்தை நீங்க வந்துட்டு ஃபைனலா ரிவ்யூ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த படத்தை நீங்க பார்க்கலாமா வேணாமன்ற அந்த டிசிஷனை நீங்க எடுங்க. சோ இந்த படத்துல வந்துட்டு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்ல இந்த படத்தோட கதாநாயகன் கஸ் அவர் வந்துட்டு சின்ன வயதுலயே அவங்க அம்மா வந்துட்டு 14 வயசுல விட்டுட்டு போயிட்டாங்க. சோ விட்டுட்டு போயிட்டு ஃபேமிலி இல்ல. அப்ப என்ன பண்றது, சர்வைவலுக்கு சின்ன சின்ன திருட்டு பண்ணி அது மூலியமா சர்வை பண்றாரு. அப்படி திருட்டி நம்ம கதாநாயகன் ஒரு நாள் வெறித்தனமா ஓடிட்டு இருக்காரு. சோ அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ஆரிஃப் அப்படின்ற இன்னொரு சின்ன பையன் அவன் வந்துட்டு ஹெல்ப் பண்றான் இவருக்கு. அப்ப இவர் வந்துட்டு ஆரம்பத்துல இவன் வந்து நம்மள வந்து ஒரு மாதிரி நம்ம நக்கல் பண்றவங்காண்டிதான் இந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்றான் போல, அதை வந்துட்டு ஒரு தப்பா எடுத்துக்கிறாரு அவன் பண்ற ஹெல்ப்ப. சோ அதுக்கப்புறம் நாளடைவுல தான் தெரியுது, இல்ல அந்த பையனும் நம்மள மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட பையன் தான், அவங்க வீட்டுல 1008 பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டு இருக்காரு. அவனுக்கு பின்னாடி துரத்திட்டு வரானுங்க, சேஸ் பண்ணிட்டு. ஆரிஃப்ட் எந்தாடா தம்பி புடி, இதை மட்டும் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓடிடுறாரு. இவன் போய் அவங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கான். அவங்க அப்பா ஏன்டா நீ திருட்டு வந்தியானா அந்த பையனை போட்டு வெளுன்னு வெளுத்து விட்டுறான் மனுஷன். சோ இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல நம்ம கதாநாயகன் வந்துட்டு வளர்ந்து ஒரு முக்கியமான ஆள்கிட்ட போறாரு. அந்த ஆள் எப்படி தெரியுமா, அந்த ஆள் பேர் வந்துட்டு, அந்த ஆள் தான் வந்துட்டு ஆர்கனைசேஷன் எலைட் பாடி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய பொலிட்டீசியன்ஸ், பிசினஸ் மேன்ஸ், அப்புறம் ஆர்கனைஸ் கிரைம் பண்ற அந்த மோப்ஸ்டர்ஸ், இவங்க கேங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு. ஏன்னா இவனுக்கு எல்லாம் ஊரை சுத்தி எதிரி இருப்பானுங்க. எப்ப எவன் தோட்டா வந்து இவனுக்கு மேல இறங்கும்னு தெரியாது. சோ அதனால இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த எலைட் பாடி கார்ட்ஸ் இருந்தா உயிரை கொடுத்து கூட நம்மளை காப்பாத்துவானுங்க. சோ அதனால இவனுங்களை நம்ம எவ்வளவு பணம் கொடுத்தனாலும் சரி, இந்த ஃபாதர் தத்தோ சொல் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு கீழே தான் இந்த மாதிரி பசங்களை அவர் கூட்டிட்டு வந்து, வாங்கடா தம்பிகளா நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு அப்படின்ட்டு நல்லா இவனுங்களுக்குள்ள 6 பேக் உடம்ப ஃபிட் பண்ணி அவனுங்களுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி இருப்பானுங்க. இவனுங்களுக்குமே இவனோட உயிர்மே எப்ப போகும்னே தெரியாது, எப்ப எவன் போடுவான் எவன் தோட்டா இவங்க மேல இறங்கும்னே தெரியாது. சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நம்ம கதாநாயகனான கஸ் இருக்காரு. சோ ஒரு குறிப்பிட்ட தருணத்துல ஆரிஃபோட அப்பாவும் இறந்து போக அவருக்கு ஒரு பிரச்சனை வர, நம்ம கதாநாயகன் அங்க போய் ஆரிஃபை கூட்டிட்டு, டே தம்பி இதெல்லாம் தூக்கி போட்டு வாடா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஆரிஃபை கூட்டிட்டு இந்த ஃபாதர் சொன்னல தத்தோ சொல் அவர் விட்டு கூட்டு வந்து, இவனை நம்மள மாதிரிதான் கஷ்டப்படுறான், சோ இவனையும் நம்ம கேங்ல சேர்த்துக்கங்கன்னு சொல்லி இவனையும் சேர்த்துக்கிறாங்க. மாலிக்குன்னு ஒரு பையன் அவனையும் சேர்த்துக்கிறாங்க. மொத்தம் 5 பேர் இந்த பிளட் பிரதர்ஸ். இவனுங்களை எவனாலே அசைக்க முடியாது அந்த ஊர்ல. இவனுங்க ஒருத்தனுக்கு பாதுகாப்பா போனாலுங்கன்னா எத்தனை பேர் வந்தாலும் சரி கவசம் மாதிரி நிப்பானுங்க. இவனுங்களை தாண்டி ஒரு புல்லட் கூட இறங்காது. சோ தத்தோ சொல், அதாவது அந்த ஃபாதர் ஆஃப் அந்த நாகா, அந்த அந்த எலைட் பாடி கார்ட்ஸ்லாம் அவர் தான் கிட்டத்தட்ட ஒரு அந்த ஆர்கனைசேஷன் ஹெட் மாதிரி, ஒரு கிங்டம் மாதிரி அந்த ஏரியா, அந்த லோக்கல்ஸ்ல உள்ள எல்லாருக்குமே, அந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இவர் பொசிஷனை குறி வச்சு 1000 பேர் காத்துட்டு இருக்கானுங்க. முக்கியமா இவரோட பையனான ஃபத்லான் எப்படா இந்த இடத்துக்கு வரலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இவருக்கு வந்து பிளட் கேன்சர் 4th ஸ்டேஜ். சோ இதனால இவருக்கே தெரிஞ்சு போச்சு, ஆஹா நம்ம கதை எப்போ வேணாலும் முடியலாம் அப்படின்ட்டு கஸ் நம்ம கஸ்ஸை கூப்பிட்டு அந்த பொறுப்பை ஏன் நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட இடத்துக்கு நீ வந்துரு அப்படின்றாரு. அவனுக்கு ஷாக்கு, ஆனா அதை அவன் காட்டிக்கல. அப்ப ரொம்ப சந்தோஷமா, ஓகே நீ வந்து என்னோட பொலிட்டிக்கல் சைடப்லாம் நீ பாத்துக்கோ அப்படின்றாரு. ஏன்னா பொலிட்டிக்கல்ஸ் ஏற்கனவே பொலிட்டிஷியன்ஸ்ட ₹1 நம்ம இது பண்ண முடியாது. அவன்கிட்ட பொலிட்டிஷியன் ரொம்ப டேஞ்சரானது. அதை போய் நம்மகிட்ட கொடுக்குறான் அந்த ஆளு. அவனுக்கு கூப்பிட்டு இந்த எலைட் பாடி கார்டு சம்பந்தப்பட்டதோ இல்ல இந்த ஆர்கனைசேஷன் சம்பந்தப்பட்ட முக்கிய முடிவோ எடுக்கக்கூடிய பொறுப்பை அவனுக்கு கொடுக்குறான். அப்படின்ட்டு அவனுக்கு சரியான கடுப்பான அவன் வெளியில காட்டல. சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஓகே அப்படின்ட்டு கையை கொடுத்துட்டு 2 பேரும் கிளம்புறானுங்க. இந்த சூழ்நிலையில நம்ம கதாநாயகனுக்கும் தத்தோ சொல் அவரோட பொண்ணு சீலாவுக்கும் மேரேஜ் நடக்குது. சோ அன்னைக்கு நைட்டே அவங்க வந்துட்டு செத்து கிடக்காங்க பெட்ரூம்ல, மூக்குல இருந்து ரத்தம் வந்து. சோ இதுக்கு அடுத்து என்னென்ன மாதிரியான அதிரடியான அதகலமான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றதா இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பாத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன தெரியுமாங்க, ஸ்டன் சீக்வன்ஸ் தாங்க, வேற எதுவுமே இல்லைங்க. முதல் பாசிட்டிவ், சும்மா வேற லெவல்ல கேமரா ரோல், சும்மா நம்ம தலையை சுத்துற அளவுக்கு ரோல் பண்ணுவானுங்க. அந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ், அந்த வரும் ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், இந்த படம் ஃபுல்லா ஒரு 4-5 மெயினான ஆக்ஷன் பிளாக்ஸ் இருக்கு. சும்மா ஒவ்வொன்றும் வெறித்தனமா இருக்கும். சும்மா ஒரு சீன்லாம் சும்மா ஸ்டீல் ராட் எடுத்து சும்மா சொல்லட்டி அடிப்பானுங்க, வேற லெவல்ல தெறிக்க விட்டுருப்பானுங்க. அதுதான் இந்த படத்துக்கு என்ன பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் இம்பாக்ட். ஹீரோ சார்னாஸ் ஆகுதுங்க, சும்மா அந்த கஸ் கேரக்டர் பண்ண ஆக்டருங்க, சும்மா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸுங்க.
அதாவது இந்த படத்துல என்னடா ஸ்கோப் இருக்க போகுது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அதான் நான் சொல்றேன். மெயினா ஒரு காம்பாக்டான பெர்ஃபார்மன்ஸுங்க. ஒரு மனுஷன் என்ன செஞ்சாலும் ஒரு நியாயம் அப்படின்ற ஒரு நியாயமான மனுஷன், பட் கோவப்படக்கூடிய மனுஷன் அப்படின்றத அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணிருப்பாங்க தன்னோட ஆக்டிங் மூலியமாவும் தன்னோட அந்த மெச்சூரான பெர்ஃபார்மன்ஸ் மூலியமாவும். ஒரு சில இடங்கள்ல அந்த கண்கள்லயே வந்துட்டு அந்த ஒரு நியாயம் உண்மை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது தெரியுங்க அந்த ஆளுக்கு. ஒரு 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 வேற லெவல் பிரம்மாண்ட பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல மாட்டாங்க. இந்த படத்துக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டான பெர்ஃபார்மன்ஸ்ங்க, அவ்வளவுதாங்க. ஸோ அடுத்து வந்து அந்த ஆரிஃப் கேரக்டர்ல பண்ண அந்த அந்த அவரும் ஒரு ஹீரோக்கு ஈக்குவலான கேரக்டர் தான். அந்த ஆளும் சரி, கதாநாயகி சரி, இன்ஸ்பெக்டர் சரி, ஃபாதர் தத்தோசல் சரி, இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு ஓவர் ஹைப் அப்படிலாம் சொல்லலாம். ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ். குறிப்பா சினிமாட்டோகிராஃபிங்க, ஸ்டன் சீக்வன்ஸ் ஒன்னொன்னு செதுக்கிருக்கானுங்க ஃப்ரேம் பை ஃப்ரேம். ஸ்டன் சீக்வன்ஸ் பாருங்க. அப்புறம் அந்த பேக்ட்ராப் ஷாட்ஸா இருக்கட்டும், அப்புறம் அந்த கார் சேசிங் காட்சிகளா இருக்கட்டும், இது எல்லாமே வெறித்தனமா இருக்கு. ஸ்டன் சீக்வன்ஸ், அடுத்து பேக்ரவுண்ட் மியூசிக், இது எல்லாமே ஒரு கமர்ஷியல் படத்துக்கு தேவையான பக்காவா இருக்குங்க. சோ இது ஓகே. அடுத்து இந்த படத்துல என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லிடுறேன். சும்மா அடிச்சு துவைச்சு கிழிச்சு தொங்க விட்ட ஸ்கிரீன் பிளேங்க. கதையுமே அதே மாதிரி தான். எல்லாமே ப்ரெடிக்டபிள் தான். ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். சரி, அப்புறம் எதுக்குறா நாங்க இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஸ்டன் சீக்வன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படத்தை நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சைட்ல இந்த படம் வந்துட்டு ஒரு ஒன் டைம் வாட்ச் ஆன டைம் பாஸ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படின்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.